ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் டாப் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போறது வாட்டர் ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அது சிம்பிளா சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்லங்க. ஒரு வாட்டருக்குள்ள நம்மளுக்கு சூறாவளி போல சென்டர்ல பாயிண்டர் பண்ணும். ஸோ அது நம்ம பண்ண போறோம். இமேஜஸ்லயும் பண்ணலாம். நம்மளா ஒரு வாட்டர் மாரி கிரியேட் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற ஆப்ஷன் நம்மளா ஒரு ட்ராப் மாரி பண்ணி ஸோ அதுல பண்ண போறோம். நம்ம டிராப் பண்ண போறோம். பட் அது எப்படின்னா பெயிண்ட் அந்த மாரி யூஸ் பண்ணி பண்ண போறோம். எப்பயும் போல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு, நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, நம்மளுக்கு தேவையான வித், ஹைட் ஓகே குடுத்துட்டு, ஓப்பன் பண்ணியாச்சு இமேஜ. ஸோ அதுக்கப்புறம் கலரிங்ல இப்படி குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணும்? ஒயிட் அண்ட் ப்ளூல இருந்தா தான் அது கொஞ்சம் வாட்டர் மாரி இருக்கும். ஸோ இத நான் ஒயிட்டா மாத்திர்றேன். தென் இத ஸ்கை ப்ளூவா மாத்திர்றேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத கலரிங் பண்ண போறோம். இத உட்காந்து அடிக்க தேவையில்ல. ஸோ நம்ம ஒண்ணொன்னா ட்ரா பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர்ல போயிட்டு ரெண்டர்ன்ற ஆப்ஷன்ல கிளவுடுன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு அது மெர்ஜ் ஆயி அப்படியே கலரிங் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்பியும் போயிட்டு ஃபில்டர்ல டிசார்ட்ன்றத டுவைல் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சர்க்கிள் நான் சென்டர்ல சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கான ஆங்கிள் சூஸ் பண்ணலாம். ஓகே குடுத்துருங்க. ஸோ திரும்பி ஃபில்டர்ல போயிட்டு டிசார்ட்ல ஜிக்ஸாக் அப்படின்னு இருக்கும். ஜிக்ஸாக்ன்றது நடுவுல இருக்க சென்டர் பாயிண்ட்ல கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, பிளர் ஆன மாரியும் அப்படின்ற மாரி குடுக்குறதுக்காண்டி. அமௌண்ட் குடுத்துறலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அரவுண்ட் சென்டர் குடுத்துருவோம். நடுவுல உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியும். அந்த நம்ம சேஞ்ச் பண்ணது கலரிங் ஒரே கலரா இருக்கனால உங்களுக்கு தெரியல. பட் அங்க சேஞ்ச் ஆயிருக்கும். இது பேரு தான் வாட்டர் ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க் யூ.